ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெஜ் நூடுல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நூடுல்ஸு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கேப்சிகம், கேரட், வெங்காயம், முட்டைக்கோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கு இந்த காயை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள், ஆயில், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கினது தான். வெங்காயம் வந்து 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸை வேகிறதுக்கு தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது, அதுக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து உள்ள தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. அது பாட்டு வேகட்டும். இன்னொரு சைடு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து அது பாட்டு வெந்துட்டுருக்கும். டைம் கரெக்டாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் வந்துடும் நூடுல்ஸு. எண்ணெய் காய்ஞ்சதும் இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதை ரெண்டாக வதக்கிக்கோங்க. சால்ட் வேணால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேரட், இந்த காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே அங்கே வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இல்லை முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸை வேக வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். நூடுல்ஸ் ஆறணும், அதனால் முன்னாடியே பண்ணிடுங்க. நீங்கள் வதங்குறதுலேயே கேரட்லாம் வேகணும். பாருங்கள், இப்போ ஓரளவு இந்த நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து இது வந்து வடிகட்டி பார்த்திங்களா, ஒட்டலை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ கேப்சிகம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சா தான் நமக்கு வந்து ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தாராளமாக ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. கேப்சிகம் நல்லா வேகணும். இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த நூடுல்ஸை வந்து வடிகட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ். ஓரளவு வெந்துருச்சு நமக்கு. கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும், கேரட்டு வெந்துருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படாது, ஆனால் ரொம்ப ஊற்றிங்கன்னா வந்து டேஸ்ட்டே மாறிடும். அதனால் 1 ஸ்பூன் போதும் நமக்கு. அடுத்து டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நமக்கு. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ கடைசியாக அந்த நூடுல்ஸ் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியில் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக வந்து நான் கரண்டியில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோனோட சேர்கிற அளவுக்கு நல்லா இங்கே பாருங்க, இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ். நீங்களும் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.